2028ஆம் ஆண்டு இலங்கைக்கு காத்திருக்கும் நெருக்கடி பேராசிரியர் எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்னிட்டு நடைபெற்றுள்ள விசேட வழிபாடுகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஆளுநர் பதவிகளில் ஏற்பட உள்ள மாற்றங்கள். ரணில் பாசிலுக்கு இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தில் குழப்பம். அதிகரிக்கும் பதற்றம். ஈராக் ராணுவ தளமொன்றின் மீது வான்வழி தாக்குதல் நிராகரிக்கும் அமெரிக்கா. ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேலில் ஏற்பட்ட சேதம் வெளியானது செயற்கைக்கோள் புகைப்படம். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் நாடுகளுக்கேற்ப தனித்தனியாக முடிவுகளை எடுக்க முடியாது என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்ருகெலதேசவிடம் தெரிவித்துள்ளார். அனைத்து நாடுகளையும் சமமாக நடத்தும் கொள்கையின்படி அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு செலுத்த வேண்டிய கடனை குறைக்க இந்த நாடு ஒப்புக்கொள்ளவில்லை என செலுத்த வேண்டிய கடனை 2028ஆம் ஆண்டு வரை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் கடன் குறித்து தற்போதைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இருப்பதாகவும் அந்த கொள்கை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 120% மீறுவதாக அவர் கூறினார். அதன் பிறகு வாங்கும் கடன்களிடம் இதனூடாக சேர்த்து இதன்படி நாம் கட்ட முடியாத கடன் தொகையையும் எதிர்காலத்தில் சேரும் என பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். 2028ஆம் ஆண்டளவில் கடன்களின் உண்மையான மதிப்பு குறையக்கூடும், ஆனால் கடன்களின் இருதரப்பும் அதிகரிக்க அபாயம் உள்ளது. இந்த நிலையை போக்க நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து நாடு படம் பெறும் வகையில் உருவாகி பொருளாதாரத்தை அரசாங்கம் சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் என பேராசிரியர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற 5 வருட நினைவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இதுவரை உரிய நீதி கிடைக்கவில்லை என பல்வேறு தரப்பினர்களாலும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் 272 பேர் பலியாகியுள்ளதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். அதேவேளை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் தற்கொலை தாக்குதல் இடம்பெற்று 5 வருட நினைவை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளது. உயிர்த்த உறவுகளுக்கு ஆத்ம சாந்தியை வேண்டியும் காயப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வேண்டியும் குறித்த ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக மாகாணங்களில் ஆளுநர் பதவிகள் மாற்றத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி வடமேல் மாகாண ஆளுநராக தற்போது பதவி வகிக்கும் லக்ஷ்மன் ஜாப்ப அபேவர்தன தென் மாகாணத்துக்கு மாற்றப்பட உள்ள நிலையில் வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் அமைச்சர் ஆபில் நசீர் அகமது நியமிக்கப்பட உள்ளார். இந்த நிலையில் தென் மாகாண ஆளுநராக செயற்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு நெருக்கமானவர் என கருதப்படும் பெலிஹெம ஆளுநர் பதவியில் இருந்து நீக்கப்பட உள்ளார். மேலும் இம்மாத இறுதிக்குள் குறித்த பதவி மாற்றங்கள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்சவிற்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஏற்கனவே இவ்வாறான 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் தேர்தல்கள் உள்ளிட்ட சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு இலங்கை விஜயம் நிச்சயம் பெற்ற நிலை உள்ளதாக உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தலைமையில் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் நெருக்கடி நிலைமை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் முடியாத பட்சத்தில் ஓயா அபிவிருத்தி திட்டத்தை எதிர்வரும் 24ஆம் தேதி திறந்து வைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கை தொடர்ந்து வரும் பதற்றங்களுக்கு இடையில் ஈராக்கில் உள்ள ராணுவ தளம் ஒன்றின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மேற்கொண்ட இந்த தாக்குதலினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலானது ஈரான் ஆதரவு பெற்ற மக்கள் அணிதிரண்டல் படையினர் தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலை நடத்தியவர் தொடர்பில் இந்த தகவலும் வெளிவரவில்லை என்பதுடன் தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவத்தின் வீரர்கள் PMF அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா மறுத்துள்ளதுடன் இஸ்ரேலுக்கு தாக்குதல் தொடர்பான தமது பங்கை நிராகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் ஆதரவு பெற்ற மக்கள் அணிதிரண்டல் படையினர்
BMF அடையானது 2014 ISIS எதிர்த்து போராட உருவாக்கப்பட்ட நிலையில் தற்போது ஈராக்கின் பாதுகாப்பு படைகள் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த தாக்குதல் தொடர்பில் ஈராக் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலினால் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் புதிய செயற்கைக்கோள் புகைப்படம் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மீதான ஈரானின் எதிர்பாராத தாக்குதலினால் தெற்கு இஸ்ரேல் விமான தளத்தின் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டதோடு அது தொடர்பான இந்த புகைப்படங்கள் பெரிய சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என தெரியவந்துள்ளது. இம்மாதம் கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் மீது 300 ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவி தாக்குதல் நடத்தியிருந்தது. இத்தாக்குதல் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப் போவதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதேவேளை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் மீது அமெரிக்காவும் இங்கிலாந்தின் புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.